எமது ஜும்மா புதுப்பள்ளி வாசலில் வாராந்தம் நடைபெறக்கூடிய தஃப்சீருடைய வகுப்பு அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. ரமலானிலே சில வகுப்புகள் நடந்தது. உயிரோட்டமான முறையில் இந்த ரமலானை எமது மஹல்லாவாசிகள் அனைவர்களும் ஆசையுடன் ஆர்வத்துடன் கழித்தார்கள். பார்ப்பதற்கே மிகவும் சந்தோஷமாக இருந்தது. மக்கள் இவ்வளவு ஆசையுடன் தேட்டத்துடன் இருக்கின்றார்கள். அதுவும் எமது மக்கள் மிக அர்ப்பணிப்புடன் இரவு பகலாக இந்த ரமலானிலே நல்லமல் செய்வதற்கு நேரம் ஒதுக்கினார்கள். ஒரு கூட்டம் வாலிபர்கள், பெரியவர்கள், பெண்கள், இப்படியாக அனைவர்களும் சேர்ந்து இந்த ரமலானை அழகான முறையிலே திட்டமிட்டு நாம் கழித்தோம். ஆகவே அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் ரமலானை தொடர்ந்து நாம் வளமையாக பார்த்து வந்த கஹ்ஃபுடைய சூரா, அதிலே 60வது வசனம், அதனுடைய தஃப்சீரைத்தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். இது முக்கியமான சில விடயங்களை இதிலே நாம் இன்றைய தினம் படிக்கலாம். அதிலே தான் ஒரு வசனத்தை நாம் ஆரம்பமாக ஓதுவோம். அதற்கு பிறகு அதனுடைய விளக்கங்களையும் அதனுடன் சம்பந்தப்பட்ட சம்பவங்களையும் ஞாபகப்படுத்தலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِذْ قَالَ مُوسَى لِفَتَاهُ لَا أَبْرَحُ حَتَّى أَبْلُغَ مَجْمَعَ الْبَحْرَيْنِ أَوْ أَمْضِيَ حُقُبًا فَلَمَّا بَلَغَا مَجْمَعَ بَيْنِهِمَا نَسِيَا حُوتَهُمَا فَاتَّخَذَ سَبِيلَهُ فِي الْبَحْرِ سَرَبًا. ஸதகல்லாஹுல் அஸீம். இந்த வசனத்தில் சொல்லப்படக்கூடிய விடயம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் கஹ்ஃபில் அதிகமான சம்பவங்களை பேசுகிறார். அந்த சம்பவத்துடைய தொடரில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க சென்ற நீளமான சம்பவம். நாம் அனைவர்களும் இதை கதை புத்தகத்தில் வாசித்திருப்போம், பாட புத்தகத்தில் படித்திருப்போம், வேறு வேறு இடங்களில் நாம் இதை அறிந்திருப்போம். இப்பொழுது நாம் குர்ஆனிலே இருந்து தஃப்சீருடன் மிக விரிவாக இந்த விடயத்தை பார்க்க போகிறோம். இதிலே முதலாவதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பயான் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு மனிதர் வந்து கேட்டார், மன் அஅலமுன் நாஸ், மக்களிலே மிக அறிவாளி யார் என்று கேட்டார். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யோசித்தார்கள், இப்பொழுது நான் தானே ஒரு நபி, தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டவர், வானத்திலே இருந்து எனக்கு வஹி வருகிறது. ஆகவே இந்த மனிதர்களின் அறிவாளி இந்த காலத்தில் நான் தான் என்று சிந்தித்து அவர், நான் தான் அறிவாளி, அனைவர்களை விட அறிந்தவன் நான் தான் என்று அவர் சொன்ன பொழுது அங்கே அல்லாஹ்வுக்கு இந்த வார்த்தை பிடிக்கவில்லை. ஏன் நான் என்று சொன்னாய்? நான் என்ற வார்த்தை இது யாருக்கும் தகுதி இல்லை, அல்லாஹ்க்கு மட்டும்தான் தகுதி, அல்லாஹ்க்கு மட்டும்தான் தகுதி. ஏன் நான் என்ற வார்த்தை சொன்னாய்? அல்லாஹு அஅலம் என்று சொல்லியிருக்கலாம், அல்லாஹ் மிக அறிந்தவன் என்று சொல்லியிருக்கலாம். ஆகவே அல்லாஹ் இதை குறையாக நீங்கள் இந்த வார்த்தை சொல்லியிருக்க கூடாது, நான் என்ற வார்த்தை உருவாகக்கூடாது. இதனால் அல்லாஹ் என்ன செய்தான் என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பழித்து, அப்படியா? இல்லை, உங்களை விட அறிவாளி ஒருவர் இருக்கிறார், அவரை தேடி நீங்கள் பயணம் செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், அவரை நீங்கள் இப்படி போக வேண்டும், இந்த இடத்திலே அவர் இருப்பார் என்ற ஒரு விடயத்தை சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வைக்கின்றான். இந்த
அந்த நடந்த சம்பவத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனிலே கூறுகிறார். இவர் செல்கிறார், கடல் மார்க்கமாக செல்கிறார், ஒரு ஊரை தாண்டி செல்கிறார், ஒரு கப்பலிலே செல்கிறார், ஒரு பிள்ளை விளையாடி கொண்டிருக்கிறது என்ற நீளமான சம்பவம். அல்லாஹ் இதனுடைய ஒவ்வொரு விடயமாக பேசிக்கொண்டு போகின்றான். இதிலே தான் ஆரம்பமாக சொல்கிறான், வஇது கால மூசா. இப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னான், நீங்கள் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடி செல்லுங்கள். அவர் கேட்டார், அவர் எங்கே இருப்பார்? அவர் எங்கே இருப்பார் என்று சொன்னால், நீங்கள் ஒரு மீனை எடுங்கள், அந்த மீனை அறுத்து கழுகி கருவாடு காய வைக்கணும். கருவாடு காய வச்சு இந்த மீனை நீங்கள் எடுத்துட்டு போகணும். போய் அந்த மீன் எங்கே துடித்து அது பாய்கின்றதோ அந்த இடத்தில் அவர் இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, உயிரோடு இருக்கிற மீன் இல்லை, மீனை அறுத்து உரித்து எல்லாம் செஞ்சு கருவாடு காய வச்சாச்சு. இந்த மீன் இப்ப என்ன செய்யும்? மீண்டும் உயிர் பெற்று அது துடிக்கும். இது ஒரு மோஜிசா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், என்ன உயிரோடு இருக்கிற மீன் தான் துடிக்கும் என்று நமக்கு தெரியும். கருவாடும் துடிக்கும், கருவாடையும் அல்லாஹ் ஓட வைப்பார். குர்ஆன் பேசுது. அப்ப என்ன செய்கிறார் மூசா அலைஹிஸ்ஸலாம்? தன்னுடைய ஹாதிமாக இருந்த, தனக்கு பணிவுடை செய்து கொண்டிருந்த ஒரு வாலிபர், அவருடைய பெயர் யூஷா பின் நூன். அவர் பேர் என்ன? யூஷா பின் நூன். இவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் 100 வருஷம் தொடராக இருந்திருக்கிறார். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. இவர் ஒரு வாலிபர், ஒரு 18-20 வயதுக்குட்பட்ட ஒரு வாலிபர் தான் இந்த யூஷா. இதைத்தான் அவர் அல்லாஹ் கூறுகிறார், வஇது கால மூசா லிஃபதா. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாலிபர் அந்த யூஷா பின் நூன் அவர்களை பார்த்து சொன்னார். இதிலிருந்து என்ன விளங்குதுன்னா, எல்லா நபிமார்களுடனும் ஒரு வாலிபர் இருந்திருக்கிறார். நபிமார்களுக்கு உதவியாக பணிவுடை செய்யக்கூடியதற்கு பயன்படுத்தியது வாலிபர்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நுஸிர்து பிஷ்ஷபாப், வாலிபர்களின் மூலமாகத்தான் எனக்கு இந்த மார்க்கத்திலே உதவி கிடைத்தது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே வாலிபர்கள் ஒவ்வொருவர்களும் உலமாக்களுடன் தொடர்பை பலப்படுத்திக் கொள்ளணும். உலமாக்கள் அனைவர்களும் வாலிபர்களை இணைத்துக் கொள்ளும். இப்ப வாலிபர்கள் ஒரு டீம், உலமாக்கள் ஒரு டீம், பெரியாக்கள் ஒரு டீம். அப்படி இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? எல்லா நபிமார்கள் இருக்காங்க, அந்த நபிமார்கள்ல சிறந்தவர்கள் ரசூல்மார்கள். அந்த ரசூல்மார்கள்ல சிறந்தவர்கள் 5 பேர். அந்த 5 பேர்ல ஒரு ஆள் தான் யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? வாலிபர்களோட அன்பாக பழகிறார். 1 வருஷம் இல்லை, 100 வருஷம் அந்த வாலிபரோட, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் இருந்திருக்கின்றார். ஏனென்றா எப்படி 100 வருஷம் இருந்தார்ன்றா பின்னால் நம்ம சம்பவங்கள் படிக்கும் பொழுது விளங்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மௌத்தாகின்றார்கள். மௌத்தாகும் பொழுது அவருக்கு அங்கே 127 வயது. 127 வயது. இப்படியான சம்பவங்கள். ஆகவே இந்த வாலிபர் இருக்கின்றாரே, இந்த வாலிபரை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், லா அப்ரஹு, லா அப்ரஹ். அப்ரஹ் என்ற என்ன தெரியுமா? நான் இருந்து கொண்டே இருப்பேன், நான் விட்டு ஆக மாட்டேன், நான் அவுட் ஆக மாட்டேன். எதுவரைக்கும்? ஹத்தா அபுலுக மஜ்மஅல் பஹ்ரைன். 2 கடல்கள் சந்திக்கக்கூடிய இடம் மஜ்மஉல் பஹ்ரைன். பஹ்ரண்டா கடல். இந்த 2 கடல்களும் சந்திக்கக்கூடிய இடம் எங்க இருக்குது என்று சொன்னால் பலஸ்தீனுடைய ஏரியா. இந்த ஏரியா வரைக்கும் நான் சென்று இந்த ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இல்மை தேடிச் செல்வேன்.
அதுவும் கிடைக்கவில்லை என்றால் அவ் அம்லிய ஹுகுபா, என்னுடைய காலம் முழுக்க நான் அவரை தேடி செல்வேன். இதிலிருந்து உலமாக்கள் சொல்லுவாங்கன்னு தெரியுமா, நீங்கள் கடல் கடந்தாவது சென்று இல்மை தேட வேண்டும். இப்போ உங்களோட காலடிக்கு இல்மு வந்துருக்கு, உங்களோட காலடிக்கு இப்போ வாங்க உங்களுக்கு இல்ம தாரம் வந்து எல்லாரும் கூப்பிட்றாங்க, கேட்கறதுக்கு ரெடி இல்லை. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் தெரியுமா, நான் இல்மை தேடி நான் பயணிப்பேன் எதுவரைக்கும் என்று சொன்னால் கடல் கடந்து போய், அப்படியும் கிடைக்கலையா காலம் முழுக்க நான் இல்முக்காக வேண்டி நான் தியாகம் செய்வேன் என்று சொன்னார்கள். நல்ல இப்ப இந்த வசனத்தில் வந்திருக்கக்கூடிய ஃபதா வாலிபர், இந்த வாலிபர் யார்? பேர் என்னவர்? யூஷா பின் நூன். இவர் யார்? இவர பெயர் கொஞ்சம் புதுசாக இருக்கு, நம்ம எல்லாரும் யோசிச்சு. இவர் ஒரு நபி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு நபியாக வந்தவர் இவர்தான். நபியாக வந்தவர் இவர்தான். இவர் பேர் என்ன? யூஷா. யூஷா இவர் யார்? இவரை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனில் 4 இடத்தில் பேசியிருக்கின்றார். இவருடைய சம்பவத்தை பற்றி எத்தனை இடத்தில் பேசியிருக்கிறான்? 4 இடங்களில் பேசியிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முதலாவதாக அங்கே இந்த யூஷா பின் நூன் யாருடைய பரம்பரையை சேர்ந்தவர் தெரியுமா? யூஷா பின் நூன் இப்னு இப்ராஹிம் பின் யூசுப் பின் இஸ்ஹாக் பின் யாக்கூப். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் இஸ்ஹாக், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் யூசுப், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பேரப்பிள்ளைதான் இந்த யூஷா பின் நூன். அந்த பேரப்பிள்ளை அந்த வரலாற்றில் அவர் வருகின்றார். இப்ப இவர் என்ன நடக்கிறது? இந்த இல்மை தேடி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் பிரயாணம் மேற்கொண்டு செல்கின்றார். இந்த மேற்கொண்டு செல்லும் பொழுது நடந்த சம்பவம் அதற்கு பிறகு வருகிறது. இப்பொழுது இந்த யூஷா பின் நூனுடைய சில முக்கியமான வரலாறுகளை நாம் இந்த இடத்தில் படித்தால் மிக சுவாரஸ்யமாகவும் அழகாகவும் இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த யூஷா பின் நூன் என்ன செய்தார் என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் சேர்ந்து தன்னுடைய இல்முடைய பிரயாணத்துக்காக வேண்டி அவர் வெளிக்கிட்டு போனார். வெளிக்கிட்டு போய் அது நீளமான சம்பவம் குர்ஆனில் நாம் அடுத்த வகுப்பிலே படிக்க வேண்டியது. இதெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து பனு இஸ்ரவேலர்களிடத்தில் சொன்னார்கள், நீங்கள் எல்லாரும் பலஸ்தீனுக்கு போவோமா, பலஸ்தீனுக்கு போவோம். ஏனென்று சொன்னால் இந்த யகூதிகளுக்கும் பலஸ்தீனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கின்றது. இப்போ அதனால தான் இவ்வளவு பிரச்சனை. நான் காசாவை போட்டு அடிக்கிறது, இந்த பலஸ்தீனை போட்டு தகர்க்கிறது காரணம் என்ன என்று நம்ம கொஞ்சம் வரலாற்றை போய் பின்னால் போய் பார்த்தோம் என்று சொன்னால் என்ன நடந்துச்சு தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் ஒரு பஞ்சம் ஒன்று வந்துச்சு இல்லையா? அந்த பஞ்சம் ஒன்று வந்த பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எங்க இருந்தார்? மிஸ்ரில் இருந்தார். மிஸ்ரில் கவர்னராக இருந்தார். அவர் கவர்னராக இருந்து அவர் போட்ட பொருளாதார திட்டம், அவர் நிதி அமைச்சராக இருந்து ஒரு அழகான ஒரு திட்டத்தை போட்டு முழு உலக நாடுகளுக்கும் பஞ்சம் வந்தது, மிஸ்ருக்கு வரல பஞ்சம். முழு உலக நாடுகளுக்கும் பஞ்சம் வந்தது, மிஸ்ருக்கு வரல. இப்ப என்ன செய்தார்கள் என்றால், பலஸ்தீனில் இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் அவங்க எல்லாரும் தன்னுடைய நானாவை தேடி மிஸ்ருக்கு தஞ்சம் புகுகிறார்கள். அவங்க வந்தவர்கள் எங்க மிஸ்ரில் அப்படியே இருந்துட்டாங்க. இதுதான் பனு இஸ்ராயில். இஸ்ராயில் என்றால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இன்னொரு பெயர். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகள் பனு இஸ்ராயில். இவங்க இங்க வந்து இருந்தவுடன் இப்ப ஃபிரௌன் இவர்களை அடிமையாக்கினார். ஃபிரௌன் அடிமையாக்கி ஃபிரௌனுடைய பிடியிலே இருந்து இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றி கடலை கடந்து கூட்டிக்கு வராங்க. எங்க தெரியுமா? பலஸ்தீன். அவங்களோட ஆரம்ப ஊருக்கு வராங்க. அல்லாஹ் சொன்னான் என்ன தெரியுமா? நீங்க எல்லாரும் ஊருக்குள்ள போகும். நீங்க விட்டு விட்டு வந்த
நீங்கள் ஓடினீங்க தான் அந்த காலத்தில், இந்த ஊர் தேவையில்லை, பலஸ்தீன் தேவையில்லை என்று நீங்கள் போனீங்க. உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தாரன், நீங்கள் மீண்டும் பலஸ்தீனுக்கு போகும். இப்போ பலஸ்தீனுக்குள்ளே போய் அங்கே போகிறதுக்கு பார்த்தா அங்கே அமாலிகா என்று சொல்லக்கூடிய அரக்க குணம் கொண்டவர்கள் பலஸ்தீனை ஆட்சி செய்யலாம். இப்போ இவருக்கு போகலாம். இப்போ அல்லாஹ் சொன்னால் நீங்கள் போங்கோ, நான் உங்களுக்கு உதவி செய்வேன். பனு இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள், சோம்பேறியாக சொன்னார்கள், நாங்கள் போக மாட்டோம். இது அந்த ரப்புக்க, நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் முதல்ல யுத்தம் செய்யுங்க, வெற்றி பெற்றதுக்கு பிறகு எல்லாம் சேஃப்டி என்றால் நாங்கள் வரோம் உங்களோட. ஏன்னா அவங்க பெரிய அரக்க குணம் கொண்டவர்கள், அவர்களோட எங்களுக்கு யுத்தம் செய்யலாம். நீங்கள் போங்க, நீங்கள் தனியே போங்க. இப்போ இதுக்கு அல்லாஹ் என்ன தண்டனை கொடுத்தான் தெரியுமா? அப்படியா? ஃபைன்னஹா முஹர்ரமத்துன் அலை. போ, நான் போக சென்னன், நீங்கள் போகலை. இதுக்கு பிறகு உங்களுக்கு பலஸ்தீன் ஹராம். 40 சனா, 40 வருஷம் உங்களுக்கு எங்கே போகலாம்? நீங்கள் விரும்பினாலும் போகலாம். இப்போ அல்லாஹ் தீகண்ட மைதானத்தில் அவர்களை சுட்ட வைத்தார். யகூதிகளை என்ன நடக்கும் தெரிந்தானே? காலையில் எழும்பி ரெடி ஆகிட்டு போவாங்க. போனால் மகரிபுக்கு நேரம் வருவாங்க, ஆரம்பிச்ச இடத்துக்கு அல்லாஹ் அலைய வச்சான். ஏன்? அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றல, அல்லாஹ் அலைய வச்சான். எவ்வளோ காலம்? 40 வருஷம். இந்த தீ என்ற மைதானத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் மூத்தாயிட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தானதற்கு பிறகு அடுத்த நபியாக வந்தது யாரு? யூஷா பின் நூன். இப்போ 40 வருஷம் முடிச்சு. யூஷா பின் நூன் அவங்க சொன்னாங்க, வாங்க திருப்பி நாம் எங்கே போவோம்? பலஸ்தீனுக்கு போவோம். இப்போ அவங்க எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்க. ஏனென்னா நாம் ஃபஸ்ட்டு அல்லாஹ் போக வச்சேன்னான், நம்ம போகல, அதுக்கு நமக்கு தண்டனை வந்துச்சு. ரைட், நாம் எல்லாரும் ரெடி ஆகும் என்று இப்போ எல்லாரும் ரெடி ஆகின உடனே யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், 3 விடயம் சொன்னார்கள். 3 விடயம் சொன்னார்கள். இந்த 3 நிபந்தனைக்கு உட்பட்டவர்கள் தான் என்னுடன் நீங்கள் வர வேண்டும். முதலாவது அவர்கள் சொன்னார்கள், மன் தஸவ்வஜ வலம்மா யப்னியா. இது நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு விடயம். இது முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். யார் திருமணம் முடித்து இன்னும் மனைவியுடன் ஒன்று சேரவில்லையோ, புது மாப்பிள்ளை இப்போதான் திருமணம் முடிச்சிருக்கிறார், இன்னும் மனைவியோட ஒன்று சேரல, அல்லது திருமணம் முடித்தார் இன்னும் 1 கிழமை 2 கிழமை தான், அப்படியானவர் எங்களுடன் யுத்தத்துக்கு வர வேண்டாம். ஏனென்றா இவர யோசனை எல்லாம் எங்க இருக்கு? மனைவியில் அணி. இவர் யுத்தத்துக்கு வந்தாலும் போகக்கூடிய யுத்தம் முக்கியமான ஒரு யுத்தம். ஆகவே இதில் சிந்தனை சிதற இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒரே கவனத்தோடு இருக்கணும். அதனால் திருமணம் முடித்து மனைவியோட ஒன்று சேராதவர் வரலாம், குற்றம் இல்லை, நீங்கள் இருக்கணும், உங்களுக்கு அனுமதி. 2வது சொன்னார், யார் வீடு கட்டி இன்னும் கோபிசம் போடலை, வீடு கட்டிட்டார் இன்னும் கோபிசம் போடலை, கட்டி முடியலை, இவரும் எங்களுடன் வர வேண்டாம். ஏனென்றா இவர் எங்களோட வந்தாலும் நாளைக்கு மேசம் பெறுவானா, வராமல் இருப்பானா, மழை பெய்ஞ்சிருமா, ஊடு நனைஞ்சிருமா, என்ன நடந்துடும் என்று தான் இவருக்கு முழு யோசனையும் இருக்குமே ஒழிய, இவருக்கு யுத்தத்தில் இவர் என்ன செய்ய மாட்டார், முழு கவனத்தையும் செலுத்த மாட்டார். 3வது சொன்னார்கள், மன்கான இந்தஹு மாஷியா, யாரிடத்தில் ஆடு மாடு ஒட்டகம் இருந்து அந்த ஒட்டகம் மாடு ஆடு குட்டி போடக்கூடிய தருணத்தில் இருக்கின்றது, இன்றைக்கு நாளைக்கு, இவரும் எங்களுடன் வர வேண்டாம். ஏனென்றால் அவர் யுத்தத்துக்கு வந்தாருன்னா அவரோட முழு சிந்தனையும் குட்டி போட்டுட்டா, என்ன நடந்துச்சு, சரியா பிறந்துச்சா, ஆம்பளையா பொம்பளையா, நாகா நாம்பனா, என்ன நடந்துச்சு, நாய் கடிச்சிட்டா, இந்த யோசனை அவருக்கு அங்கே இருக்கு. ஆகவே சிந்தனை சிதறல் உள்ளவர்கள் எம்முடன் வர வேண்டாம். ஏனென்றால் போகக்கூடியது முக்கியமான பொறுப்பு. 1 நாள் 2 நாள் இல்லை, 6 மாத கால யுத்தம். 6 மாத கால யுத்தத்துக்கு நாம் போக போகிறோம். இது சாதாரணமான ஒரு விடயமல்ல. ஆகவே சிந்தனை சிதறல் நீக்கக்கூடியவர்கள் யாரும் எம்முடன் வர வேண்டாம். இது இந்த காலத்துக்கு பொருத்தம். எப்படி தெரியுமா? கல்யாணம் முடிக்கிறதுக்கு யாருக்கு தகுதி? சும்மா ஒரு கேள்வி கேட்பது, கல்யாணம் முடிக்கிறதுக்கு யார் தகுதி?
சொல்லுங்களேன். நீ வயசுக்கு வந்திருக்கணும். நீங்கள் சொல்லுங்க ஆஜியா, கல்யாணம் முடிக்கிறதுக்கு யார் தகுதி? சொல்லுங்களேன், பேசுங்களேன். வயசுக்கு வந்து எல்லாரும் கல்யாணம் முடிக்கலாம். வேற ஏதாவது நிபந்தனைகள்? உடம்புல பலம் இருக்கணும். வேற பொருளாதாரம், மனைவிக்கு செலவழிக்கிறதுக்கு பொருளாதாரம் இருக்கணும். ஹாஃபிஸ், ஷஃபிகாஸ், எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு யோசனைக்கு தானே. சும்மா ஒரு இடத்த கேட்டேன். ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு காரணம் சொன்னாங்க. கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஆகப்பெரிய தகுதி என்ன தெரியுமா? மனைவிக்கு நேரம் கொடுக்கணும். மனைவிக்கு நேரம் கொடுக்கிறவர், பிள்ளை பிறந்தால் பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்கிறதுக்கு அவருக்கு என்ன இருக்கணும்? அந்த தகுதி இருக்கணும். அந்த தகுதி இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் தன்னை மனைவிமார்களோட எப்படி இருப்பாங்க என்ற ஒரு ஹதீஸ் ஒன்று. அந்த ஹதீஸை பிரட்டி பார்த்தா பகலெல்லாம் நோன்பு நோட்பார்கள், இரவெல்லாம் நின்று வணங்குவார்கள், குர்ஆன் ஓதிக்கொண்டே இருப்பார்கள் என்று ஒரு வாசகம் கூட இல்லை. என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கிழிந்த ஆடையை தைத்து விடுவார்கள். என்னுடைய கணவர் என்னை மடியிலே படுக்க வைத்து என்னுடைய தலையிலே பேன் பார்ப்பார்கள். என்னுடைய கணவர் எனக்கு உதவி செய்வதற்காக விறகு வெட்டுவார்கள். அப்ப கேட்டேன் ஒரு ஆளுகிட்ட, உங்களோட மனைவியை கடைசியா மடியில படுக்க வச்சு அல்லது ஏதோ ஒரு நிலைமையில தலை பார்த்துட்டாக்கள் யாரு அப்படின்னு கேட்டேன். ஒத்தரும் இல்லை. ஏன் என்று கேட்டேன். நேரம் இல்லையா அவன்டார். அப்ப ஏன் கல்யாணம் முடிச்சு? சில மனைச்சா. அப்ப இந்த ஹதீஸுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? எல்லா பொறுப்பையும் தலைக்கு மேல தூக்கி போடுறது, ஒன்றையும் உருப்படியா செய்யுது. இன்று சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய நோய். எல்லா பொறுப்பும் தனக்கு தேவை, எல்லா பதவிகளும் தனக்கு தேவை, ஒன்றுல உருப்படி இல்லை. பெத்த பிள்ளைய பார்க்கறதுக்கே டைம் இல்லை, கட்டின மனைவிக்கு நேரம் கொடுக்கறதுக்கு டைம் இல்லை. ஆனால் இவர் ஊர் பொறுப்பு செய்கிறார். இது இஸ்லாம் இல்லை. நம்மட கடமையை ஒன்றை செய், திருந்த செய். நம்மட பழையவர்கள் சொல்லுவாங்க தான், 2 தோணியில கால் வச்சவன் உருப்பட மாட்டான், 2 தோணியில கால் வச்சவன் உருப்பட மாட்டான். ஆகவே இளம் சமூகத்துக்கும் நம் அனைவர்களுக்கும் குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு படிப்பினை என்ன தெரியுமா? எல்லாத்தையும் கூட்டி தலையில கொடுக்கலாம். பொறுப்புகள் கொடுப்பதாக இருந்தாலும் நேரம் கொடுக்கக்கூடியவர்களுக்கு, தகுதியானவர்களுக்கு தான் அந்த பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த விடயத்தை அந்த யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்திலே அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இதற்கு பிறகு நடந்த விடயங்கள் என்ன என்பதை நாம் அடுத்த கட்டத்திலே பார்க்கலாம். நம்மளுடைய அரமணித்தியாளர் தான் டைம், அப்படித்தானே? நம்முடைய அரமணித்தியாளர் நம்முடைய தஃசீர் வகுப்பு. ஆகவே இப்பொழுது இந்த 3 நிபந்தனையை சொன்ன பொழுது இந்த 3 நிபந்தனையையும் அவர்கள் நிறைவேற்றி சிந்தனை சிதறல் இல்லாத ஒருமித்த சிந்தனை உடையவர்கள் அனைவர்களும் அந்த யுத்தகலத்தில் செல்கின்றார்கள். 6 மாத காலம் பலஸ்தீனை அப்படியே ரவுண்ட் அப் பண்ணுறாங்க, முற்றுகையிடுறாங்க. யுத்தம் நடக்கலை. 6 மாத காலம் ஃபுல்லாக என்ன செய்யப்படுது? ரவுண்ட் அப் நடக்குது. இப்போ உள்ளுக்கு ஒரு சாப்பாடு போகுதில்லை, வெளியில் ஒரு சாப்பாடு வருவதில்லை. இப்போ உள்ளுக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஒரு கஷ்டம் வந்துடுச்சு. இப்போ கடைசியாக கதவை திறந்து என்ன செய்யப்படுது? அவங்களும் வராங்க, இவங்களும் வந்து யுத்தம் நடக்குது. இந்த யுத்தம் நடக்கும் பொழுது ஒரு சம்பவம் நடந்தது. அது என்ன என்ற விடயத்தை நாம் அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். ஆகவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எம் அனைவர்களுக்கும் குர்ஆனை வழங்கி எமது வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.